ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு நிகிரா டெக்கீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, உங்களோட விண்டோஸ் 10 மிஷினில் எப்படி ஐஏஎஸ் எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டிஃபால்ட்டாகவே உங்கள் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் இருக்கும். சில டைமில் அந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டிய இது வரும். ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா. ஸோ நார்மலாக நீங்கள் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இதில் போய்ட்டு ஐஏஎஸ்ன்னு கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ்ன்னு வந்துடும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் கொடுத்துட்டேன், ஐஏஎஸ் கொடுத்து பார்த்துட்டேன், எனக்கு வரல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனேபிள் பண்ணணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லியாச்சுன்னா, இந்த கண்ட்ரோல் பேனல் போயிடுங்க. கண்ட்ரோல் பேனல் வந்துட்டீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இங்கே வந்து ப்ரோக்ராம் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ப்ரோக்ராம் அண்ட் ஃபீச்சர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லாம் காமிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர் ஆன் ஆர் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து உங்களுக்கு லோட் ஆகும். சரியா, இதில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து உங்களுக்கு டிக் ஆகாமல் இருந்திருக்கும். சரிங்களா, இதை நீங்கள் டிக் பண்ணணும். ஆனால் இதை டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் டிக் பண்ணுங்க. அது பெட்டர். ஐஎஸ் ஆன் 6 கம்பேட்டபிலிட்டி இது மாதிரி ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொன்றாட்டு இது பண்ணுங்க. பண்ணிக்கிட்டு ஃபைனலாக நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு எனேபிள் ஆகாமல் இருந்திருந்ததுன்னா அது உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். சரிங்களா, இன்ஸ்டால் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக ஐஏஎஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அது யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.